Hi friends, welcome to Microsoft Kitchen. இன்னைக்கு நாம Microsoft Kitchenல ரொம்ப ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை வச்சு ஒரு கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கீரை கூட்டு பண்றதுக்கு அடுப்புல ஒரு pan வச்சாச்சு. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடாகட்டும். இப்போ நான் கூட்டுக்கு 3/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துர்க்கேன். இதை நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நாம இதை தண்ணியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் சூடானதும் இப்போ நம்ம பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதை லைட்டாக இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இது நல்லா குழைவாக வேகணும். அதுக்கு நமக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட பாசிப்பருப்பு எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா குழைவாக இருக்கணும். குழைவாக இருந்தால் தான் நம்மளோட கூட்டு நல்லா டேஸ்டியாகவும் கொஞ்சம் க்ரீமியாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு பருப்பு வெந்திருக்கணும். இப்போ இது கூட நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2ஆக கீறி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்மளோட பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா பாசிப்பருப்பு கூட இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம கலந்தாச்சு. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இது கூட நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரையில் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரை நமக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நல்ல குளிர்ச்சியும் கூட. இது நல்லா நமக்கு பிளட்டை நல்லா க்ளீன் பண்ணும். இதை வெயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. வெயிட் லாஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணும்னா, இது கூட சோம்பு மிளகு வச்சுட்டு நல்லா வதக்கி சாப்பிட்டா வெயிட் லாஸ் நல்லா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது நமக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா வெந்திருக்கு. இது மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை தாளித்து எடுத்துக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இது கூட இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போது ஆயில் சூடானதும் இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட இன்றைக்கி நான் ஒரு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி 2ஆக உடைச்சி எடுத்துருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது கூட நான் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் பாதி தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்மளோட கூட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கூட்டு ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க, நம்மளோட கீரை கூட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடையுமே சைடிஷாக வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மை கிட்ஸ் வாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.